தொடர்ச்சியான மனித வாழ்க்கையின் 25 ஆண்டுகளை கடந்துள்ள சர்வதேச விண்வெளி நிலையம் இப்போது தனது இறுதி அத்தியாயத்திற்குள் நுழைந்துள்ளது. நாசா மற்றும் அதன் சர்வதேச பங்காளிகள் 2030ஆம் ஆண்டளவில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தின் சிறப்பாக மாற்றியமைக்கப்பட்ட மேலதிக சக்தி வாய்ந்த பதிப்பை பயன்படுத்தி இந்த பாரிய கட்டமைப்பை அதன் சுற்றுப்பாதையிலிருந்து வெளியேற்ற திட்டமிட்டுள்ளார்கள். சர்வதேச விண்வெளி மையத்தின் கழிவுப் பொருட்கள் பூமியின் மிக தொலைதூர பகுதிகளில் ஒன்றான தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள விண்கல கல்லறையில் தள்ளப்படும். இது பாயிண்ட் நீமோ என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த இடமானது அருகிலுள்ள நிலப்பகுதியிலிருந்து 1670 மைல்களுக்கும் அதிகமான தொலைவில் அமைந்துள்ளது. இது பெரிய விண்கலங்களின் எரிந்து போகும் மீள்நுழைவுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான மண்டலமாக அமைகிறது. நாசாவின் சுற்றுப்பாதை வெளியேற்ற திட்டத்தின்படி நிலையத்தின் அழிவு ஒரே நேரத்தில் நடக்காது. பொறியியலாளர்கள் கட்டம் கட்டமாக அதனை உடைத்து தரையிறக்குவார்கள். முதலில் சோலார் பேனல்கள் மற்றும் ரேடியேட்டர்கள் பிரிந்து விழும். அதைத் தொடர்ந்து முக்கிய பாகங்கள் மற்றும் மைய பிரிவு உடைந்து பிரியும். இறுதியாக தனித்தனி பாகங்கள் கடுமையான வளிமண்டல வெப்பத்திற்கு ஆட்பட்டு உடைந்து போகும். நிலையத்தின் பெரும்பகுதி எரிந்து வாயுவாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் முக்கியமான பிரிவுகள் மற்றும் பிற வெப்ப எதிர்ப்பு வன்பொருட்கள் போன்ற சில அடர்த்தியான கூறுகள் பூமிக்குள் மீள்நுழைவிலிருந்து தப்பிக்கக்கூடும். அவை குறிப்பிடப்பட்ட குடியிருப்பற்ற கடல் மண்டலத்தில் விழக்கூடும்.